இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கறது டைம் ஆயிடும்ல. யாரா ஒருத்தர் கொடுங்க கூப்பிட்டு. யாருங்க சார்? நிறைய நபர்களை சொல்றீங்க, எல்லாருமே பூக்கி தான். உங்க எல்லார் சார்பாகவும் நான் விஜய் ஆண்டனி சார் கொடுக்கிறேன். பிஸ்மி சார் வாங்கிக்கங்க சார், வாங்க சார். எனக்கு உங்களை பார்த்தா பூக்கி மாதிரி தெரியும் சார். நீங்க வாங்க சார், வாங்க சார், நான் தரேன், வாங்க. இல்ல யாரு நான் அவரை செலக்ட் பண்ணானே, அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. பத்திரிகையாளர் சார்பா நீங்க வந்து பூக்கி சாக்லேட் வாங்கிக்கிறீங்க சார். சார் என்ன எதிர்பார்க்கறாருன்னா வந்து தரணும் எதிர்பார்க்கறாரு. அப்படிதான். வாங்க சார், வாங்க ஐயா, கொடுங்க ஐயா, பெருசா கொடுங்க. சார் நீங்க சொல்றத பார்த்தா பூக்கி கேண்டி குடுக்குற மாதிரி தெரியலையே சார், பெருசா கொடுங்க. ஓகே சார், உள்ள வாங்க. வாங்க சார். ஆண்ட்ரூ சார். சார் தாத்தா கொடுத்தா ஓகேவா, கல்யாணி கொடுக்கணுமா உங்களுக்கு? யார் வேணும்? இல்ல நான் தரணுமா? சரி. சார் ரொம்ப நேரமா ஆண்ட்ரூஸ்க்கு நிறைய வாக்குகள் வந்த காரணத்தினால் உங்களுடைய பெர்மிஷனோட நான் ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பூக்கி சாக்லேட் வந்து அவருக்காக வழங்கப்படுது. சொன்னால ஆண்ட்ரூஸ் அவர்களே ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. யார் அந்த ஆண்ட்ரூஸ்னு எங்களுக்கே பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. பூக்கி டீம் சார்பாக பிஸ்மி சாருக்கு உங்களுக்காக ஒரு சாக்லேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆண்ட்ரூஸ் வாங்க, ஆண்ட்ரூஸ் ப்ளீஸ். ஆண்ட்ரூஸ் யாருங்க? அந்த ஆண்ட்ரூஸ் நானே பார்க்கணும் போல இருக்கு. யாரு அவர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்லுங்க சார். ரொம்ப சிக்கல்கள்ல மாட்டி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல வந்துட்டாங்க சார். அப்படி ஒருத்தங்களை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது இல்லையா? அவரும் வராரு நமக்காக. கடைசி கல்யாணி கையால வாங்க போற அவர் வந்து ஆண்ட்ரூஸ் தான். வாங்க கல்யாணி ஐயா, நீங்க ரெடி பண்ணலாம். ஏன் உங்களுக்கு இந்த மவுஸ்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. இல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல சார், சும்மா சொல்லுங்க. உங்களை எல்லாருமே ஆண்ட்ரூன்னு சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? கல்யாணம் ஆகலையா? மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா? அப்படிதான் நீங்க பூக்கின்னு சொல்றாங்க. நீங்க பூக்கியா சார்? பூக்கி சார் இப்படி வாங்க சார். ரொம்ப ஷையா இருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட். சூப்பர். நம்முடைய பூக்கி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான ரோப் போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஆண்ட்ரூஸ் அவர்களே. ஐயா ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். இனிமே நீங்க எங்க கேண்டி வித்தாலும் எல்லாருக்கும் பூக்கி தான் ஞாபகத்துக்கு வரணும். அதனால தான் இந்த மேடையில இதோட ஆரம்பிக்கிறோம், இந்த வைப்ஸோட. ஓகே, நன்றி ஐயா, தேங்க்யூ சோ மச். அவருக்காக மீண்டும் வந்து நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த கேண்டி சாக்லேட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். பட் இது பூக்கி ஸ்டைலில் இனிமே இந்த சாக்லேட்டே வந்து பூக்கியாக நம்ம வந்து மாற்றி அழைக்க போகிறோம். ஸோ வணக்கம் அண்ணா, எங்களுக்காக ஒரு சாக்லேட் பின்ன போகிறீங்களா? ஆண்டனி சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சூப்பர். இனிமே இந்த சுகர் கேண்டி பார்த்தாலே அது பூக்கியாக தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நினைவு சின்னமாக இப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இவெண்ட்டை. ஸோ அழகாக பூக்கி பேட்டர்னையும் வந்து பின்னி நமக்காக சாப்பிட கொடுக்குறாரு. ஓகே சார், நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படியே மீண்டும் இதே பிரஸ் மீட் நிறைய ஹோஸ்ட் பண்ணணும், மேடைக்கு வரணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை இருக்காங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார்? அநியாயமா சார். விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஐயோ சார், நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு இங்க தான் வரணும் சார். அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆடுவேன். கொடுங்க ரிப்போர்ட்டர்ஸ் சார்பா இவங்களுக்கு ஒரு பூக்கி கொடுக்கலாம். ஆஹா, பிரஸ் மீட்னுடைய பூக்கியாக ராஜேஷ் அண்ணனுக்காக. இங்க அவருக்கு சுகர் இருக்கு. நீங்க பிளஸ் உங்களுக்கு யாரா பிடிச்சிருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட கலீக்ஸ் எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது. ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபேஸ்ன்னு வாங்க இல்லையா.
இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா, இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு. இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி, வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி, அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி. நாள் வந்து போன ஃபெப்ரவரி மார்கன் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சுருக்காரு, நீ ஒரு அடி படிச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரும் சைமல்டேனியஸாக படித்து இது வந்து இமிடியேட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதையை படிக்கும்போது இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லேயே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது. அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரதி சார் வந்து அறிமுகமானார். அண்ட் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே எல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பரதி சார். அதே மாதிரி கணேஷ் சார் என்னை வச்சு அவர் பட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனாக சொல்ல முடியல, சொல்லுவாருன்னு கூட தெரியல. பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன், இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை வந்து நான் சத்தியமாக இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்ப்பேனான்னு சத்தியமாக தெரியவே தெரியாது. நைட் 2 மணி ஆனாலும் மைக்கு பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப மோட்டிவேஷ்னல், ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட உங்கள் கீழே வேலை செஞ்சது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணணுன்னு நான் கூட ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி, ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி, ஜெய்சனாக இருந்தாலும் சரி, அஸ்வின், அதுக்கப்புறம் வாசுஜி, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா, கிஷோர், எல்லாருக்கும் இது வந்து அதான் இந்த டைரக்ஷன் டீம்ன்றது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐ திங்க் ரொம்ப கம்மி. ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு பிளானிங் எஃபிஷியன்சி. இன்றைக்கி வந்து காலைல வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும், நைட் 2 மணிக்கு முடியும், திரும்ப அடுத்த நாள் காலை 6 மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு. இல்லாட்டினாலும் வந்தாங்க. அது வந்து ஒரு ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருந்தாங்க. புரியுது. அண்ட் அடுத்ததாக வந்து மாளவிகாக்கு எங்கே இருக்கு என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க. அந்த பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகாக காட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்று. அவங்க மற்றெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு, பட் அதில் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. சரி இவனை எப்படி பார்க்கணும்னு ஆசைடா, போடுறா பட்டாப்பட்டியை கேட்டால் டைரக்டர் சார் சொன்னார், இதை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை போடும்போது. அது ஜென்ரலாகவே காஸ்டியூம்ஸ் தான் அவங்க எனக்கு கொடுத்த விதத்தில் பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாளவிகா. எனக்கு வழக்கமாக யாரையோ அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து எனக்கு தோணாது. யாரை பார்த்தாலும் சார், யாரை பார்த்தாலும் மேம். பட் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து அக்கா நான் கூப்பிட்ருக்கேன், அது வந்து மாளவிகா. ஏன்னா வெறுமன ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர். ரிஹர்சல்லாம் போகும்போது வருவேன், வந்து பார்ப்பேன், மியூசிக் போடுவாங்க, டப்புன்னு ஒரு ஆட்டிட்டு என்னை பார்ப்பார், நானும் பார்ப்பேன். பார்த்துட்டு இது நான் பண்ணணுமா சார்? ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே சார், பரவாயில்ல பண்ணிடலாம் சார், நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்வாரு. நான் ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி வந்து அவர் பாவம் படாத பாடுபடுவார். ஆனால் என்னையே டான்ஸ் ஆட வச்சிட்டிங்க சார், எனக்கு அதில் வந்து அது நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறதுல அதுக்கு முழு கட்டும் நீங்கள் தான் சார். ஸோ சார் பிரபு சார் என்னை நாக்க வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ளே கையை வச்சு, நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, மண்டை மேலே வாயை வச்சு, வாயுக்குள்ளே பல்லு வச்சு, பல்லுக்குள்ளே நாக்க வச்சு, அந்த மாதிரி இதான் என் வாய்க்குள்ளே ஒரு கை அப்படியே இழுத்துட்டு போனாங்க என்னைய. அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்தேன் பிரபு சாருக்கு.
பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு. பிரகதீஷ் சார், நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டீங்க எனக்கு தெரியும். ஐ மீன் நைட் அண்ட் டே ஷூட்டிங்கு ரொம்ப டைம்லி டக்கு டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது. பட் அது போகிற போக்கில் ரொம்ப பெருசான்றது நான் பட்ஜெட்டாக நான் சொல்லலை. அதோட பொசிஷனிங், அதோட விஷுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட். அந்த விதத்தில் பிரகதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் சாரி, இதை நான் சொல்லியே ஆகணும், மறந்துடுச்சு. சாரி, ஒரு 10 செகண்டு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக பூஜை ஒரு ஷூட் ஆரம்பித்து ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாளில் வந்து பூஜை போட்டோம். பூஜை போட்டதே மறந்து வந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம். அப்போ வந்து விஜயாண்டி சார் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது தான் கணேஷ் சார் வந்து கேட்டார், கணேஷ் நம்ம February 20 சொல்லிடலாமா கணேஷ்? அவரும் பாவம் வேறு வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டார். பட் ரொம்ப குவிக்காக ஆரம்பித்து குவிக்காக முடிச்சு, அது ஒரு ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைமுக்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டி சார். நான் வந்து ஒரு 5 வருஷமாக பிச்சைக்காரன் 2லேருந்து ஆரம்பித்து ரோமியோலேருந்து பார்த்து, அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கூட நான் பங்கேற்று, அதுக்கப்புறம் எனக்கு மார்கனில் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அவர்லாம் எனக்கு நடந்திருக்காது கண்டிப்பாக. அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார். ஏதாச்சும் ஒன்று பார்ப்பார். அது ஹீ சீஸ் ஒன்லி த குட் இன் பீப்புள். அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டி சாருக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ஸ் day 1. அண்ட் மார்கன் படம் வந்துச்சு. மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அமாங் ஆடியன்ஸ். அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம், கொடுக்கலாம், இன்னொரு எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது. அவரை நம்பி பண்ணார். அகேன் ஐம் கிரேட்ஃபுல். அண்ட் மார்கன் படம் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார், பரதீஷ் சார் நம்பினாங்க, ஒரு முழு டீமே நம்பிச்சு. அண்ட் எனக்கு நான் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா படம் ஒரு ஹீரோவாக நான் நிற்கிறேன். அண்ட் அது நீங்கள் இல்லாமல் கூட நடந்திருக்காது. நீங்கள் வந்து எழுதின நல்ல விஷயங்கள், மார்கனை பற்றி நீங்கள் கவனித்த விஷயங்கள், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள், ஒரு நல்ல படத்தை வந்து என்னைக்குமே நீங்கள் கைவிட்டதில்லை. அதே மாதிரி பூக்கி படத்தை நீங்கள் கைவிட மாட்டீங்க நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சசி சார், நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார், நூறு சாமின்னு? அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேற்று கூட சார் 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 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேறு மாதிரி இருப்பார். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அப்பப்போ குள்ளாக இருப்பார். பட் முழு நேரமும் மைக்கும் கையுமா இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். முழு நேரமும் அவர் சுற்றி ஒரு டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நேற்று தான் 100 சாமி ஆக்சுவலாக ரேப் பண்ணோம். நேற்று தான் 100 சாமியும் முடிஞ்சது. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து இந்த பிடிக்கலை பாட்டை பார்த்தீங்க இல்லையா, நான் சும்மா போட்டு, சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சார்? இல்லை அஜய் சொல்லுங்கள் சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த பார்க்குறீங்களா? சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிக்கும் போது, ஓ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அஜய், என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பட் சசி சாரும் எனக்கு அங்கே முழுசாக ப்ராப்பராக கைட் பண்ணி என்னை கொண்டு போயிட்டுருக்கார். 100 சாமியும் May 1 வந்து வருது, அழகாக வந்திருக்கு அந்த படமும். அண்ட் ஆக மொத்தத்தில் எங்கள் நவீன், சாண்டா மேம், அங்கே அண்ணாமலை சார், மணி சாருக்கு ஒரு முக்கியமான நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற ஃபீலே எனக்கு கிடையாது. என் வீட்டை விட்டு கிளம்புவேன், இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப பாசிட்டிவ். வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதை மறக்காமல் என்னை வச்சதுக்கான ஒரு டீம், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு each and every one of you. இந்த படத்தில் வேலை செஞ்ச லக்ஷ்மி மேம், though I was not. திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாரி. இந்த படத்தில் நான் லக்ஷ்மி மேம் கூட பயணித்தேன், சுனில் சாரை பார்த்தேன். அண்ட் என் கூட நடித்த பாண்டியராஜன் சார், இந்துமதி மேம், மண்டபக்கா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம டப்பிங் டப்பா சார், அண்ட் சார் உங்கள் ஃப்ரெண்டு
அருண் பிரகாஷ், ராஜ் பரத் சார் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன், அஸ்வின் வந்து சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற கோ டைரக்டர்ஸ் ஜெய் வெங்கட் சார் ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோற்றத்தில் பயங்கரமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லாரையும். அண்ட் பிரபுல்னால் அது எதுவுமே பெரிய பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா சாரி சொல்ல மாறேன்ட்டேன், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல திடீர்னு. தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஒரு டீமாக இருந்தாலும் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படத்தை வந்து எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கனால யோசிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக ரொம்ப டைட்டாக இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது. ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு, பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா எடுத்து ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாற்றுறது, ரேண்டமாக சாப்பிட்றது, ரேண்டமாக போகிறது வருது. நாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் வித் தட். பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல், கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனை கூட முகத்தில் காமிக்காமல் ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணி போன தனுஷாவுக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல நடிகை. அண்ட் அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு. அண்ட் அதே மாதிரி அஸ்வின், நான் அவர் கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை. பட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். வி ஷேர்ட் ஆர் மொமெண்ட்ஸ் டுகெதர். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பூக்கி, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ. அதிகப்படுத்தலான் இருக்கேன். நிறைய புது இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்கள் சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலேயே வந்து அது என்னோட ஆக்சுவலாக விஜயண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையாக இருக்குது. கணேஷ், உங்களோட உழைப்பு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது, இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்குது. கேரளாவில் மட்டும் அது வேறு, ரைட்டர்ஸ் வேறு, அண்டு அதை வாங்கி வந்து டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துகிற ஒரு ரைட்டர் வந்து புதிய பரதி. அவர் இப்போ இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பரதியில் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டராக மாறி இருக்கிறாரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சரில். அண்ட் தேங்க்யூ பரதி. இது தொடர்ந்து நிறைய படங்களில் பரதி கூட பணியாற்ற போகிறேன். அண்ட் மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சசி சார் சொல்லிருந்தார், எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ். நீங்கள் ஆந்திராவில் அப்பாவை பற்றி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, டெக்னீஷியன்ஸ், மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு, ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டு சத்யா. ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்ட அடுத்த படத்தில் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார். ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது, ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி, தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா ஸ்பாட்டில்? அப்படியா? ரொம்ப குட்டியர் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தனுஷா ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிறை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க இல்லை ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா
அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது போல் அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டப்பிங் பேசுகிறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே நீங்கள் சூப்பர். ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும். என்னோடய வாழ்க்கையில் 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, என்னை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்கள் எழுத்து, உங்கள் டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜயை வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1 ரிலீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய் வந்து கடந்த ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டர் 2வது, ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் இந்த ஒன்று பிஹேவ் பண்ணுறது, செட்டில் அவனை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும். நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஒய்ஃபு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, என்னோடய டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டாக அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர். குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜி டிவி Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்கில் பூக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த படத்தினுடைய பாடல்கள், சீன்ஸ், ஸ்னீக் பிக்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற என்ன சொல்கிறது, இம்ப்ரெஷனை விட எனக்கு ஒரு 2 மடங்கு அதிகமான இம்ப்ரெசிவாக இருக்கேன் நான். பிகாஸ் ஐ திங்க் கணேஷ் சந்திரா, நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கீங்க, டைரக்டராகவும் இருக்கீங்க. ஆனால் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷுவல்ஸ். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, November 14th ஒரு 63 நாள் விஜய் ஆண்டனி கூடயும் அஜய் கூடயும் நான் நூறுசாமிங்கிற படத்தில் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் ஃபுல்லாக டேன் பண்ணி விஜய் ஆண்டனி அதில் கரும்பு வெட்டுற விவசாயியாக வர்றாரு. இங்கே பார்த்தா கலராக முடியாச்சு. நான் ரொம்ப அப்படியே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அஜயை பற்றி நினச்சி பார்த்தேன். அஜய் இந்த படத்தில் நிஜமாகவே அஜய் ரொம்ப குட் லுக். தனுஷா, யூ ஆல்சோ ரொம்ப யூஆர் லுக்கிங் ப்ரிட்டி போத். அஜய் வந்து இந்த இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க, அங்கே வந்து தான் தூங்குவார் இதில் டப்புன்னு ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவார். ஏன்னா இங்கே நடிச்சுட்டு வருவார். எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த அந்த விஷுவல்ஸ் பார்த்த பிறகு எப்படி அஜய் இந்த அப்படியே ரெண்டுமே என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் அண்ட் கேரக்டர்ஸ் அஜய்க்கு எப்படி இது பண்ணார். அதை நடிச்சுட்டு வந்து எப்படி என்னுடைய படத்தில் ரொம்ப முகம்லாம் டேன் பண்ணி ரொம்ப அழகாகவே காட்டிக்க மாட்டேன்.
ப்ளெயினாக கதையை சொல்லிட்டு இருந்துட்டேன். ஐயோ இப்படி அழகாக இல்லையா அஜய் என் படத்தில், விஜய் ஆண்டனி இந்த அளவுக்கு அழகாக இல்லையே, லுக் அப்படியே மாடர்னாக இல்லையே அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனாலேயே இந்த படம் வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சென்சிபிலிட்டியான ஒரு ஒரு சென்சிபிள் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எனக்கு கணேஷ் சந்திராவை கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. ஸோ ஒரு நல்ல கதையோட இந்த February 13th வர நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல படம் திரைக்கு வருங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன். அப்புறம் விஜய் ஆண்டனியுடைய பாடல்கள் வந்து ரொம்ப என்ன அது அந்த இடத்துல சோகமான ஒரு என்ன சொல்கிற ஒரு சேட் சாங் தான் வந்திருக்கணும். அதையும் ரொம்ப வைப்பாக போட்டிருக்காரு, இது அவருடைய ஸ்டைலு. ஸோ படத்தில் வந்து படமாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் விஜய். ஆல் தி பெஸ்ட்.